இது ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கல, ஒரு ஃபார்மாக தான் ஆரம்பித்தோம். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பாப்லெட்டு, ரோகுமாங்க, பாப்லெட்டு, மிருகால், விரால், ஜிலேபி இந்த ரகம் எல்லாமே விட்ருக்கோம். நம்ம ஃபார்மில் விளையிறத அப்படியே ரீசர்க்கிள் பண்ணி மீன் கொடுத்துட்டோம். இந்த வாட்டர் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடிக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இது கன்று வந்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் தான் வாங்கினோம். ஆடு, கோழி, மீன் இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 லட்ச ரூபா எய்ம் பண்ணுறோம். வணக்கம், வெல்கம் டு பாண்டியன் அக்ரோ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இல்லாமல் மல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நெல் பண்ணிகிட்டு இருக்காங்க, கோழி, ஆடு அது மாதிரி மொத்தமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோட பேர் வந்து நாகராஜ். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுக்கா கத்தலூர் கவுண்டம்பட்டி கிராமத்தில் நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா மீன் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கல, ஒரு ஃபார்மாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் உள்ள கஸ்டமரு இது எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணோம். ஒரு நல்ல வருமானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 இப்போ மூணு கொட்டையாக்கியிருக்கோம். 3 மாதத்துக்கு ஒரு கொட்டையில் நம்ம மீன் பிடிக்கிறோம். நல்ல நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. அதனால் 3 இதாக பண்ணி வருஷம் 320 நாள் நம்மகிட்ட மீன் வந்து வாங்கிக்கலாம். இங்கே சண்டே ஆனால் ஸ்பெஷல், அன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்கு, அன்றைக்கி மீன் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன மீன் வெரைட்டி இப்போ நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பாப்லெட்டு, ரோகுமாங்க, பாப்லெட்டு, மிருகால், விரால், ஜிலேபி இந்த ரகம் எல்லாமே விட்ருக்கோம். எல்லாமே ஒரு நல்ல இதாக இருக்கும். எத்தனை நாள் அது வந்து அவங்க வளர்ந்து பெருசு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா குஞ்சு விட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு 1 kg 1.5 kg வரைக்கும் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நம்ம கண்டினியூவாக நம்ம மீன் சப்ளை கொடுத்துருக்கோம். மீன் தீவனம்னு என்னென்ன தீவனம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து தீவன ஃபுட் வந்து வாங்கிட்டு இருந்தோம். செலவு பார்த்தீங்கன்னா வரவுக்கு செலவு சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது சரியாக வராது அப்படின்னு ஃபுட்டை கட் பண்ணிவிட்டு இயற்கையாக போயிட்டோம். இயற்கைனா செடி கொடிகள், வாழை மரம், வேஸ்ட்டு காய்கறி நம்ம ஃபார்மில் விளையிறத அப்படியே ரீசர்க்கிள் பண்ணி மீன் கொடுத்துட்டோம். அதனால் மீனோட க்ரோத்தும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கல அந்த ஃபார்ம் ஆரம்பித்தோம். அந்த ஃபார்ம் ஆரம்பிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 80,000 ரூபா செலவாச்சு மீன் கொட்டை அமைக்க. அப்புறம் மீன் வந்து ஒரு 20-25 ரூபாய்க்கு மீன் குஞ்சு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2000 மீன் குஞ்சு ஃபஸ்ட்டு விட்டோம். ஃபஸ்ட்டு விட்டு அதில் நல்ல ஈல்டு இருந்துச்சு. 2000 மீன் குஞ்சு விட்டதுல நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் பக்கத்தில் நமக்கு நல்ல ஈல்டு கிடைச்சது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணோம். வாட்ரு வந்து நமக்கு நல்லா இருக்கனால வீக்லி 1 டைம் சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த வாட்டர் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடிக்கு நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ மல்லிகைப்பூ செடி எடுக்கையில் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா பியூராக மீன் ஃபார்ம்லேருந்து போனதுனால செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு, ஈல்டு சூப்பராக இருந்துச்சு. அப்போ இந்த வாட்டர் வந்து எங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது இந்த ஃபார்ம் அமைச்சோம். இந்த ஃபார்ம் அமைச்சிட்டு 3வது இந்த ஃபார்ம் கொண்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 10-15 டன் பக்கத்தில் மீன் எடுக்க முடியுது. நல்ல குரோத்தாகவும் இருக்குது. இதில் பிரச்சனைன்னு நீங்கள் பெருசாக எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறையா பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுபவம் கிடைச்சிச்சு. அது பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து இறப்பு ஏற்பட்டுச்சு. தண்ணியோட சதவீதம், அந்த நோய் எதிர்ப்பு அந்த இதெல்லாம் செக் பண்ணி இன்னைக்கு ஒரு 2000 மீன் குஞ்சு விட்டோம்னா ஒரு 1.5 டன் 1.25 டன் பக்கத்தில் ஈல்டு எடுத்துடுறோம். ஆனால் இறப்புங்கிறத 0 ஆக்கிட்டோம். அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி வந்து இறப்பு வந்து கொஞ்சம் இருந்திருக்கு, ஜாஸ்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தவங்க மீன் பண்ண வைக்கணும்னா அவங்களுக்கு என்னென்ன அறிவுரை சொல்லுவீங்க? இப்போ புதுசாக மீன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அனுபவம்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து ரொம்ப கவனமாக அவங்க இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா மீன் குஞ்சு விட்டு மந்த்லி மீன் குஞ்சோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பராமரிக்கணும், மீனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணியோட லெவலை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டை மாறுறதை பொறுத்து தண்ணியை நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது ஒரு லாபகரமான தொழில். இது வைக்கலாம். ஒரு 1 இயர்லேயே அவங்களுக்கு அனுபவம் எல்லாம் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நல்ல ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஒரு ரகமாக விட்டோம்னா நமக்கு ஈல்டு வந்து அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல் இல்லை.
ரெண்டாவது தீவனம் வேஸ்டேஜ் ஆகும். ம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடுக்கு 4 அடுக்குல மீனோட வகைகள் இருக்கு. ஜிலேபி, ரோகு, புல்லுகண்டை, பாப்லெட் இந்த மாதிரி இருக்கையில நம்ம அதுகளை போடையில அது வந்து தீவன செலவு கம்மியாகுது, மீனோட ஈல்டு நல்லா இருக்கு. ம். எந்த மீன் வந்து ரேட் அதிகமா போகுது? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து பாப்லெட் ரோகுமாங்கல்ல, ம். அது வந்து பாத்தீங்கன்னா முள்ளு இல்லாம இருக்கு. மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்க. அதனால அதோட இது வந்து தேவைகள் வந்து அங்க அதிகமா இருக்கனால நல்லா சேல் ஆகுது. ம். மற்ற மீன் ரகம் வந்து கம்மியா தான் போயிட்டு இருக்கு. சரி. இந்த மீன் பண்ணை வந்து எவ்வளவு ஆழத்துல வைக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வைக்கணும் அதெல்லாம்? இப்போ இந்த மீன் கொட்டையோட ஆழம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6-7 அடியாவது குறைஞ்சது மினிமம் வேணும். 7 அடியில இருந்து ஒரு 8-9 அடி வரைக்கும் மேக்சிமம் மெயின்டைன் பண்ணணும். ஏன் 9 அடி நாங்க மெயின்டைன் பண்ண சொல்றோம்னா 5 ஃபீட்டாவது வந்து நமக்கு வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணணும். ம். தண்ணியோட அளவு வந்து ஒரு 5 அடியாவது நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா மீதி இருக்கிறது வந்து சன்லைட் பட்டு அதுக்கு தேவையான அந்த பாசி இதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். அதுக்காக அந்த மீதி எம்டி இடம். ரெண்டாவது நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு மூலையில வந்து கொஞ்சம் மேட்டு பகுதியா வச்சிருப்போம். ம். ம். இந்த மேட்டு பகுதி வைக்கையில என்ன ஆகும்னா நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த ஃபுட்டு வந்து மீன் வந்து எந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு போகுது அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் ஆழம் டெப்த் அதிகமா இருக்கனால நம்ம நேரடியா ஃபுட்டு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா மீன் எடுத்தது போக மீதி போய் கீழே தங்கிடும். ம். கீழே தங்கிட்டுனா அது 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்ட்டு போயில அதோட நச்சுத்தன்மையா மாற ஆரம்பிக்கும். அப்ப நச்சுத்தன்மையா மாற ஆரம்பிச்சு மீனோட வந்து பாதிக்கப்படும், நோய் வாய்ப்படும். அப்ப திருப்பி அதை நம்ம அதை கிளியர் பண்ணி ரெக்கவர் பண்ணி கொண்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லயும் வந்து குறைஞ்சது ஒரு 20க்கு 20வது நம்ம மேட்டு பகுதியை மெயின்டைன் பண்ணணும். எல்லா ஃபார்ம்லயும் வந்து ஒரு எல்லா ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 20க்கு 20 மேட்டு பகுதியா வச்சிருக்கோம். அங்க வந்து நீர்மட்டம் வந்து ஒரு அடி இருந்தாவே போதும். ஒரு அடிலாம் 2 அடி நீர்மட்டம் இருந்தா போதும். அந்த மீன் வந்து எப்படி இறை எடுக்குது, ஆக்டிவிட்டா இருக்கா, நோய்வாய் எதுவும் பட்டிருக்கா பார்க்க ஈஸியா இருக்கும். ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எடுத்துரும், வேஸ்ட் பண்ணாது. கம்பல்சரி எடுத்துட்டு இங்க வந்துரும். இங்க வந்துருச்சுன்னா இறை எடுத்துட்டு இவ்வளவு பகுதியில அந்த மீன் போய் நீந்தி வரையில அதோட அதோட வளர்ச்சி 10 மாசம் எடுக்கிற டயத்தை 6 மாசத்துலயே நமக்கு அதை வளர்ச்சி எடுத்துரும். அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 மந்த் நமக்கு சேவிங்ஸ் ஆயிரும். ஈல்டு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3 ஈல்டு சாலிட் எடுத்துடலாம். 3 ஈல்டு சாலிட் எடுத்து இல்லைன்னா ஆமா. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா டெய்லி வருமானம் வேணும்ல, டெய்லி வருமானம் வரையில என்ன பண்ணலாம்னு பண்ணையில ஐடியா பண்ணையில நமக்கு இந்த மல்லிகைப்பூ வந்து நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்ப நம்ம மல்லிகைப்பூ ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்ப நாங்க மல்லிகைப்பூ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். இப்ப இது பாத்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இது கண்ணு வந்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல தான் வாங்கினோம். செடி நல்லா இருக்கு. மதுரை குண்டு மல்லிம்பாங்க, அதோட இது அங்கதான் இருக்கு. பூ சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, நல்லா குண்டு குண்டா நல்லா அழகா இருக்கு. ஈல்டுமே நல்லா இருக்கு, செடியும் நல்லா இருக்கு. இப்ப இது எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பூ சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 கிலோ வரைக்கும் ஈல்டு நல்லா கிடைக்குது. இது 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு பூ வந்து பூவுக்கு வரும். இப்போ வருஷத்துக்கு 3 ட்ரிப் இது ஈல்டு கிடைக்குது. இப்போ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி வருமானம் கையில் இது நல்ல ஒரு வருமானமாக இருக்கு. கிலோ சீசனுக்கு பொறுத்த வரைக்கும் போகுது 300லேருந்து 1000, 500, 5000 வரைக்கும் நமக்கு ஈல்டு இருக்கு. நல்ல வருமானமா இருக்கு. இப்போ இதை நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல நம்ம பண்ணியிருக்கோம். 1 ஏக்கருங்கள நல்ல வருமானமா இருக்கு. இது இல்லாம நெல்லும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. இது போக என்ன பண்ணா மீதி இருக்கிற ஒரு 2 ஏக்கர்ல வந்து நம்ம நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். நெல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நாத்து விட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இயற்கை முறையில பார்த்தோம்னா நேரடி நெல் விதைப்பு மூலமா நல்லா இது எடுத்துட்டு இருக்கோம். அந்த மிஷின் டிரான்ஸ்பிளான்டர் மூலமா பண்ணி. ஆமா, இல்ல மேனுவலாவே லேபர் வச்சு நம்ம விதை நேரடியா பண்றோம். இது நேரடியா நெல் விதைப்பு மூலம் பண்ணி இயற்கை முறையில பண்ணல ஈல்டு நல்லா இருக்கு. ஈல்டுன்னா ஒரு பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா உரம், டிராக்டர், உழுவு அது இதுன்னு செலவெல்லாம் பார்க்கையில இது மேனுவல செலவும் கம்மி, வருமானமும் நல்லா இருக்கு, ஈல்டு நல்லா இருக்கு. அதனால நம்ம இயற்கை முறையில அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். அது நல்லா ஈல்டா இருக்கு. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி செட் பண்ணிட்டு. ஆமா, ஒருங்கிணைந்த பண்ணை. மீன், மல்லிகைப்பூ, நெல் இது ஒருங்கிணைந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி நம்ம வச்சிருக்கோம். நாட்டுக்கோழி இப்ப நம்ம இது பார்ப்போம். நாட்டுக்கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஓப்பன் டைப்ல தான் வளர்க்குறோம். செட்டு கிடையாது. அது பாத்தீங்கன்னா மேய்ச்சல் வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஓப்பன் டைப்ல விட்டு நாட்டுக்கோழி வளர்க்குறோம். ஆமா, இதுமே வந்து 0 பட்ஜெட் தான். இது தீவன செலவு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுவா வந்து ஃபார்ம்ல மேய்ஞ்சிட்டு அதுவா போய் செட்டில் ஆகிக்கும்.
இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கோழி வளர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து ஆடும் வளர்க்குறோம். ஆடு வளர்க்கையில் பார்த்திங்கன்னா அது நல்ல ஈல்டாக இருக்குது. இப்போ ஆடு கோழி மீனுங்கையில் வருமானம் வந்து நல்லா ஈல்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 லட்ச ரூபா எய்ம் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 லட்ச ரூபா வந்தது. மீதியெல்லாம் நிகர லாபமாக நமக்கு நிற்கிது. இதெல்லாம் டோட்டலாக சேர்த்து என்னோட கருத்து என்னென்னா, ஒரு விவசாயி அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணையில் நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. அது எல்லாம் எப்படின்னா வெஜ்ஜு இருக்கணும், நான்வெஜ்ஜு இருக்கணும். அதாவது காய்கறிகளும் பண்ணணும். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க மாதிரி நெல், மல்லிகைப்பூ, இந்த மாதிரி வருமானம் நம்ம அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த ஏரியா தகுந்த மாதிரி வருமானம் என்ன வருதோ அதை எய்ம் பண்ணி அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம். அது வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கோழி, மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளில மொத்த வருமானம் ஒரு ஃபேமிலியாக சூப்பராக ரன் பண்ணுறோம். அருமையாக போயிட்டுருக்கு. சரி, இத்தனை இதை வந்து எங்களுக்கு ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.